வணக்கம். நெருப்பு தமிழன். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க விஜய் கரூர் செல்கிறார். சரி, இதுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு வேணும் தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை கூட்டிக் கொண்டு போய் சாதாரணமாக கரூரில் கூட்டிக் கொண்டு போய் 41 குடும்பங்களை காட்டி விட்டு திருப்பி வந்துவிட முடியுமா? இது நடக்கவே நடக்காது. முழுமையான பலத்த பாதுகாப்போடு போனால் மட்டும்தான் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் விஜய் இவங்களை பார்த்துட்டு திரும்பி வர முடியும். விஜய்க்கு எந்த வித அசம்பாவிதம் நடக்க போகிறதில்ல. விஜய்க்கு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் விஜயை பார்க்க கூடுகின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு இருக்காது. அது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். இங்கே மக்கள் எவ்வளவுதான் நீங்கள் சொன்னாலும் மக்கள் திருந்த போகிறதில்ல, கேட்க போகிறதும் இல்லை. அதனால் விஜய் கரூருக்கு போக போகிறாரு. மாநில அரசு, காவல்துறை தயவு செய்து விஜய்க்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்து இந்த ஊடகங்கள்லாம் தூக்கிக்கிட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு போய் நின்று அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு கூட்டங்களை சேர்க்காம இந்த 41 குடும்பங்களை விஜய் சந்தித்து விட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு விஜய் திரும்புவது நல்லது. இது இல்லை, மாநில அரசு, காவல்துறையும் மாநில அரசும் மறுபடியும் பழி வாங்கணும்னு நினச்சா மீண்டும் விஜய் வெளியில் நடந்து வந்தாவே, விஜய் எழுந்து நின்னாவே மாநாடு தான். மறுபடியும் கூட்டம் கூடும், மறுபடியும் இந்த கூட்டத்தில் பெரிய சதி நடக்கும், மறுபடியும் அசம்பாவிதங்கள் நடக்கும். அதனால் விஜய் இனிமேல் வெளியில் வரணும் அப்படின்னா பலத்த பாதுகாப்பை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. இதை உணர்ந்து தான் நீங்கள் செயல்பட முடியும். விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் ஒரு சாதாரண நடிகர் மட்டும் கிடையாது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியும் கூட. அதனால் விஜய் இப்போ முதலமைச்சரோ பிரதமரோ கிடையாது. முதலமைச்சர் வந்தால் இவ்வளோ கூட்டம் வர்றதில்லை, பிரதமர் வந்தாலும் இவ்வளோ கூட்டம் வரப்போகிறதில்லை. ஆனால் விஜய் என்கின்ற ஒரு நபருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் ஒரு மாநில அரசுக்கு இருக்குது. அதனால் மாநில அரசு தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. இல்லைன்னா நீங்கள் மீண்டும் இதை சரியாக கையாளவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய பேரிழப்பு மீண்டும் நடக்கும். அதனால் விஜய் எங்கு சென்றாலும் விஜய் நின்னா தேரு தான், விஜய் நடந்தால் ஊர்வலம் தான், விஜய் கையை தூக்குனா பேரெழுச்சி தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் அவரை பற்றி அதுக்கப்புறம் விமர்சனம் செய்து எந்த பயனும் கிடையாது. இந்த நேரங்களில் விஜயை பாதுகாப்பதற்கு பாதுகாவலர்கள் இருக்கீங்க, அவங்க பாதுகாத்துப்பீங்க. ஆனால் மக்களை பாதுகாப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் தான். அதனால் தயவு செய்து கண்ணியத்துடன் நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.